Thank you, Jesus. 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 Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. ஹalleluya. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. சத்தமாக thank you Holy Spirit. இயேசப்பா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆன்சரிங் பிரைஸ் பண்ணுங்க. thank you Jesus. thank you Holy Spirit. thank you Jesus. thank you Jesus. thank you Jesus. thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. நல்லவர் 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 நல்லவர். ஹalleluya. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். ஹalleluya ஹalleluya. நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர். ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த இரவு வேளைக்காக நன்றி. மகத்துவமுள்ள தெய்வமே உங்க கிருபைக்காக நன்றி. பிரைஸ் பண்ணுமாச்சு துதிங்க. thank you Jesus. thank you Jesus. thank you Jesus. thank you Jesus. ஹalleluya 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 ஹalleluya. பிரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் பிரைஸ் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. thank you Jesus. thank you Jesus. thank you Jesus. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. thank you Jesus. thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. thank you Jesus. thank you Jesus. உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை மகாராஜா. இந்த இரவு வேளையில உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். உங்க கிருபை வெளிப்படட்டும். உங்க வல்லமை வெளிப்படட்டும். thank you Jesus. இயேசுவே ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ராஜா இந்த இரவு நேரத்திலும் அப்பா உம்முடைய மகிமை வெளிப்படணும். உங்க மகிமை வெளிப்படணும். உங்க மகிமை வெளிப்படணும். உங்க மகிமை வெளிப்படணும். ஹalleluya. இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேவ வல்லமை வெளிப்படட்டும். ஹalleluya ஹalleluya. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பான்னு சொல்லி இந்த இரவு நேரத்துல அப்பா ஒரு விடுதலை உண்டாகணும் சார். இந்த ஜெபத்துல இணைகிற யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து எந்த தேசத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் ஜெபிக்கிறேன். அமராஜா இயேசுவே அற்புதத்தின் தேவனீர் அதிசயத்தை செய்வீராக. அதிசயமான தேவனே அமராஜா உங்க நாமம் அதிசயம் அதிசயம் அதிசயம். தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். வல்லமை வல்லமை இறங்கணும். ஹalleluya ஹalleluya. thank you Holy Spirit. thank you Holy Spirit. கர்த்தர் நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். கிருபை நிறைந்தவர் கிருபை நிறைந்தவர். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே உம்மை நான் துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். ஹalleluya. இந்த இரவு நேரத்துல என்னோடு இணைகிற ஜெபத்துல இணைகிற ஹalleluya ஹalleluya ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கணும். ஹalleluya ஹalleluya. சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் கிரியைகள் ஹalleluya எல்லாம் விலகி போகணும். ஹalleluya. வாய்களை திறந்து ஜெபிக்கிற இந்த நேரத்துல மகிமை இறங்கணும் அப்பா. யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ இந்த நேரத்தில் அப்பா உங்கள் சத்தத்தை உயர்த்துங்க. இருக்கிற இடத்துல உங்க வல்லமை கர்த்தருடைய வல்லமை இறங்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. வாயை விரிவாய் திற, அவைகளை நன்மையால் நிரப்புவேன் நன்மையால் நிரப்புவேன் நன்மையால் நிரப்புவேன். ஹalleluya. thank you Jesus. thank you Jesus. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே
ஆமா ராஜா இசப்பா, எங்கு 2-3 பேர் என் நாமத்தை சொல்லி கூடுவார்களோ அவர்கள் மத்தியில இருக்கிறேன் என்றவர். இருக்கிறேன் என்றவர், இருக்கிறேன் என்றவர், இருக்கிறேன் என்றவர். எங்கள் மத்தியில ஹாலேலூயா உலாவுகிற தேவன், உலாவுகிற தேவன், உலாவுகிற தேவன். அப்பா, அந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த இரவு நேரத்தில் இறங்கும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இருள் விலகணும், பிசாசுகள் விலகணும். ஹாலேலூயா, ஹாலே. பில்லி சூனிய ஆவிகள் எல்லாம் போராடுகிற பிசாசுகள், ஜெபிக்க விடாதபடி மந்த இருதயத்தை கொடுக்கிற பிசாசுகள், ஹாலேலூயா, கர்த்தரை உண்மையாய் தேட முடியாதபடி இருதயத்தில் அடைப்பட்ட இருதயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது ஹalleluya வல்லமை இறங்கணும். ஹalleluya, அடைப்பட்ட இருதயங்கள் எல்லாம் திறக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த இரவு நேரத்துல அப்பா உம்முடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஹalleluya. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும், நீங்கட்டும். ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள், தேவ சமூகத்துல வந்து நிற்க முடியாதபடி கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுகள், ஹalleluya, எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கெடுத்து ஹalleluya ஜெபிக்க விடாதபடி, தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி, உயர்த்த முடியாதபடி, ஹalleluya, மந்தமான இருதயம், தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கிற பிசாசுகள் எல்லாம் விலகும். ஹalleluya. இந்த நேரத்தில் மகிமை இறங்கணும், மகிமை இறங்கணும் அப்பா, மகிமை இறங்கணும் சுவாமி. அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படணும் அப்பா, வெளிப்படட்டும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்திலும் இறங்கட்டும். வேதம் சொல்லுகிறபடி தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நீர் வெளிப்படுகிறீர் சுவாமி. ஆமா ராஜா இசப்பா, உண்மையாய் தேடுகிறவர்கள் ஹalleluya தங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்க பலனா? துதிக்கிறதுல இதுதான் உங்க பலனா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, முழு பலத்தோடுமா. ஹalleluya, thank you Jesus. ஹalleluya, மகிமை வெளிப்படட்டும். நீங்க இருக்கிற இடத்துல ஹalleluya கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாள்ல கட்டுகள் விலகும். ஹalleluya, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அந்த நேரத்துல ஹalleluya தடைகள் விலகும். உங்க சூழ்நிலையில கர்த்தர் மாற்றுவார். அவர் வல்லமையாய் வெளிப்படுவேன்னு சொல்லுகிறார். இந்த இரவு நேரத்துல தேவன் வல்லமையாய் வெளிப்படுவார். ஹalleluya, thank you Holy Spirit. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இப்பொழுதே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹalleluya. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. thank you Jesus. அவர் நாமம் இயேசு, இயேசு, இயேசு. சொல்லி பாருங்க, இயேசு, இயேசு, இயேசுவா, இயேசுவா, இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. இம்மானுவேல்னு சொல்லுங்க. ஜெபிக்கிற அந்த வேளையில மகிமை இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். அவர் நாமம் இம்மானுவேல், இம்மானுவேல். தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு. அதற்கு அர்த்தம் சொல்லப்படுகிறது, தேவன் நம்மோடு. ஹalleluya சொல்லுகிற பொழுது தேவன் உங்க கூட இறங்கி நிற்பார். ஹalleluya கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை உறுதிப்படுத்துவாராம். ஹalleluya இம்மானுவேல் என்று சொல்லுகிற பொழுது தேவன் அவர் உறுதிப்படுத்துவார். அவர் உங்கள் அருகிலே இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவார். பிசாசுகள் உங்களை கண்டு விலகும், சத்துருக்கள் உங்களை கண்டு விலகி போகும். ஹalleluya, thank you Jesus. இருள் நீங்கி போகும், உங்கள் சூழ்நிலையே மாறும். இயேசுவின் நாமத்தில் அப்பா வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஹalleluya, thank you Jesus, thank you Jesus. துதிக்கு பாத்திரர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், வேதம் சொல்லுகிற சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ரிபாகாரா தலபா ஷாபலா பரக்கல தியான் சொன்னதிபி. Thank you Jesus, 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 thank you Holy Spirit, thank you Holy Spirit. அப்படியே ஒரே ஒரு பாடலை நம்ம அப்படியே பாடி ஹalleluya தேவ மகிமைக்குள்ள நம்ம பிரவேசம், தேவ மகிமைக்குள்ள நம்ம நிறைவோம். கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொரு மேலும் இந்த நாளில் இறங்கட்டும். Hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus, thank you Jesus. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். Hallelujah. வால்யூம் கூட்டுங்க. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. உங்க மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா.
ஜெபிக்கிற அந்த நேரத்துல அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கணும், உங்க மகிமை இறங்கணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை ஆராதனை, மீண்டும் சொல்லுவோம், ஆராதனை 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 ஆராதனை, மறுபடியுமாய் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அப்பா உம்மை உயர்த்துது. இந்த நேரத்தில் என்னோடு இணைகிற இந்த நேரத்தில் அப்பா, இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய மகிமை இறங்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு விடுதலை இந்த இரவு நேரத்தில் உண்டாகட்டும். ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. Thank you Jesus. ஆராதனை 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 ஆராதனை. முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. முள்மூடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு. பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். நீ கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் பாதுகாப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கைவிடாத எங்கள் தேவன், எஸ்டர்டே கல்வாரி சிலுவையில எங்களுக்காக ராஜா நீர் முள்முடி ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலும் அப்பா எத்தனை பேர் இதில் இணைந்தாலும் சரி, தேவனுடைய பிரசனம் ஒவ்வொரு மேலும் வந்து அமரட்டும். எஸ்டர்டே இந்த ஜெப வேளையில் அப்பா இணைகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை என் தேவனில் கட்டளையிடுவீர் ராஜா. எஸ்டர்டே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எஸ்டர்டே பல இடங்களில் இருந்து ராஜா இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இதில் இணைகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்வாராக. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கும் என் ஆண்டவர். எஸ்டர்டே தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விம்மி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கட்டும். இதில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மதி, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா சப்பா. இதில் இணைகிற ஒவ்வொரு மேலும் மீனா, என் தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ராசப்பா, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். வீரா, ஹல்லேலூயா. நிர்மலா, என் தேவ மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. விமலா, சாந்தகுமாரி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். வசந்தா செல்வம், தெய்வ மகிமை உங்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. வள்ளி, சண்முகம், கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். இன்னும் அநேக இடத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. செல்வராணி, சுரேஷ்குமார், என் தேவ வல்லமை உங்களை தொடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும். கணேசன், கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலை கணேசனுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்வராணி, சுரேஷ் மேல தேவ வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய் சுதா, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம். இப்பொழுது நான் பெயர் சொல்லுகிறேன். தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஆங்காங்கே இருந்து இணைஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அனுஷா, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். பரமேஸ்வரிக்கு மேல கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிதா, அழகேசன் மேல மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. முத்துக்குமாரன் மேல மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வினோதினி, உங்க மேல மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செல்வி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும், இறங்கட்டும். வீட்டுல குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரானுஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவங்க குடும்பத்துல மகிமை இறங்கட்டும். முத்துக்குமார், என் தேவ மகிமை கர்த்தருடைய கரம் மகனை தொடட்டுமாப்பா. குடும்பத்தின் மேல மகிமை இறங்கட்டும். அநேகர் ஹல்லேலூயா. அனிதா கெப்சிபா, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. இதில் இணைஞ்சிருக்கிறீங்க. என் தேவன் உங்களை தொடட்டும். ஹல்லேலூயா. ஆண்டனி, ஜான் ஜோசப் மேல, இந்த குடும்பத்தின் மேல வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே தொடட்டும், தொடட்டும், தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும்.
கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கும் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. கமெண்ட் போட்டிருக்கிற ஒவ்வொரு மேலே மேரி மேலே மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இப்பொழுது ஆரம்பத்தில். ஹல்லேலூயா. ரூத் ஒலிவா மேலே வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரவணன் மேலே வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. 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 ஹெலினா, என் தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வினோதினி, மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹெலினா, ரட்சிப்பு, குடிப்பழக்கம் மாறணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. அருளுங்கிற சகோதரருக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பில்லி சூனி ஆவிலிருந்து விடுதலை வேணும்னு சகோதரி ரூத் சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கீதா, ஹல்லேலூயா. உங்க மகன் ஜாக்சனுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜான் கெல்வின், தேவதரா, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. அடிக்கடி வரக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் விலகட்டும், விலகட்டும். நீங்க போட்டிருக்கிற உங்க பலவீனங்கள் உங்களை விட்டு இப்பொழுது நிலங்கு நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால். ஜெயபாரதி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரட்சிப்பு, விடுதலை. ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த இரவு நேரத்தில் அப்பா உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. நிர்மலா மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். கர்த்தர் சொல்லுவா, சுஜாதா, ஹல்லேலூயா, இந்த தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும். நந்தினி மேல உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. சரவணகுமார் மேல கர்த்தருடைய கிருபை பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. சகோதரர் சுரேஷ், உங்க மேல வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தின் அடைக்கலம் உங்க மேல என் தேவ வல்லமை பொழுது இறங்குகிறது. ஹல்லேலூயா. 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 ஹெப்சிபா, என் தேவ கரம் உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. சகோதரி சாந்தி, என் கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரீபா ஷாதலாபா ராக்கல தியான் துனதிபி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மகிமை இந்த நேரத்தில் இறங்குகிறது. ஹல்லேலூயா. அநேக நீங்கள பெயர் போடல, உங்களால் கமெண்ட் பண்ண தெரியல. ஆவியானவர் உங்க பெயர்களை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் தேவ வல்லமை இந்த இரவு நேரத்தில் உங்க வீடுகளுக்குள்ள இறங்கும். தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடத்துல இறங்கும். ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட அறைக்குள்ள வந்த என் ஆண்டவராம். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட உங்கள் வாசல்களை ஆண்டவர் திறப்பார். உங்கள் கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கு முன்னிருக்கிற தடைகள் உங்களை விட்டு விலகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமாக்கா ரதலாபா ஷாபாலாபா ரக்கல தியான் துனதிபி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஹல்லேலூயா. சகோதரர் சதீஷ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான ஒரு மகன் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. 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 இயேசுவின் நாமத்தில் சதீஷ் ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, சகோதரர் சதீஷையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். அவர் செய்யக்கூடிய அந்த தொழில்ல அப்பா உயர்வு, மேன்மை அப்பா ஹல்லேலூயா அதிகமாக பெருகட்டும், பெருகட்டும். சதீஷ் பெருக்கத்தின் மகன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கிங்ஸ்லி பிரின்ஸ் மேல மகிமை இறங்கட்டும் வல்லமை. ஹல்லேலூயா. ஏஞ்சலின் ரஞ்சின் மேல கரம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. மெர்லின், தீபா, என் தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சௌமியா மேல தேவ வல்லம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். ரீபா கரதலபா ஷாதியா துனதிபி. சுபா, நான்சி, என் தேவ மகிமை தொடட்டும் மகளே, தொடட்டும் மகளே இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் பார்க்கிற இந்த நேரத்தில் வருகிற ஒவ்வொரு பெயர்களையும் என் தேவன் நீர் அப்பா தொடுகிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரபாகரன், பிரபாகரன் யார்? பிரபாகரன் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. பிரபாகரன் காவியானவர் சொல்லுகிறார். ஓ ரிமா காரதலபா ஷிபிலியான் துனதிவி நபு ஷிக்தல ரபலபா ஷிதியான் துனதிவி. பிரபாகரன் குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள் மாறுகிறது, விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். சுபாஷினி, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க வீட்டுக்குள் இறங்குகிறது. விடுதலை இயேசு கட்ட வீழ்கிறார் இந்த நேரத்தில், இயேசு கட்ட வீழ்கிறார் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நந்தினி குமாரி, நந்தினி குமாரி, ஆவியானவர் இந்த பெயரை சொல்லுகிறார். ரீமாக்காரதல்லபா ஷாதியான் சொன்னதுவி. தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா, பிள்ளைகளோட குடும்பத்தில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ரீமா சாதிலியான் சொன்னதுவி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இது இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரி கிங்ஸ்லி பிரின்ஸ் சொல்றீங்க, உங்க காட்வின் மகனுக்காக நான் பேசுகிறேன். ஞானத்தின் ஆவி அந்த மகன் மேல ஊற்றப்படட்டும், ஞானத்தின் ஆவி அந்த மகன் மேல ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. 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 தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி,
இப்பொழுதே என் தேவ மகிமை அப்பா பிள்ளைகளை தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். அனீஷ்குமார் இந்த குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும். பொன்ராஜ் மேல வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துல நல்ல வேலைகள் விடுதலை உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என் ஆண்டவர், ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அது பிசாசுக்கு கிடையாது, கர்த்தருக்கு சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிங்க இந்த நேரத்துல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்துல தானே ஜீவனானது உங்கள் வீட்டுக்குள் இறங்கும், மகிமை உங்கள் சரீரத்துல இறங்கும், வல்லமை உங்களை தொடும், தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். ஓ ரீமாக்கார் அதெல்லாம் ஷீபியான் சொன்னதிவி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா, தொடட்டும் தொடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பத்துல காணக்கூடிய கடன் பாரங்கள் விலகட்டும். ஹல்லேலூயா. விக்னேஷ் கர்த்தருடைய கரம் விக்னேஷ் மேல இறங்கட்டும் அப்பா. கடன் பாரங்கள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சுந்தரி ஹல்லேலூயா. தேவ வல்லமை சுந்தரி வீட்டுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மகிமையானது சகோதரி சுந்தரியை தொடட்டும் அப்பா. உங்க குடும்பத்தின் மேல இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. ஷாலினி என் தேவ வல்லமை ஷாலினி மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த நேரத்துல வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேங்க்யூ ஃபாதர். உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. இன்னும் அதிகமாய் ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் யாரெல்லாம் என்னோடு இணைகிறார்களோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆஞ்சலின் ஜாய்ஸ் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கட்டும். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். சங்கிலிகள் எப்படி பாருங்க, துதிக்கிற பொழுது ஆராதிக்கிற பொழுது பவுலும் சீலாவும் துதித்தார்கள், ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. கட்டுகளின் மத்தியிலிருந்து, நெருக்கத்தின் மத்தியிலிருந்து, சோதனையின் மத்தியிலிருந்து, போராட்டத்தின் மத்தியிலிருந்து அவங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். விடுதலை எப்போ உண்டாகிறதுனா ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிற அந்த இடத்துல சங்கிலிகள் அறுபட்டது. ஒரு மரத்துல கட்டி வைத்திருக்கிறாங்க, கைகளும் கால்களும் சங்கிலினால் அறுபட்டு இருந்தது. ஆனால் ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார், விடுதலை உண்டாயிற்று இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுதே மகிமை இறங்கட்டும். சத்துருக்கள் எல்லாம் விலகி போகட்டும், பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆறுமுகசாமி மகிமை ஆறுமுகசாமி மேல இறங்கட்டும். புஷ்பா ஹல்லேலூயா. சகோதரி புஷ்பா மேல வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ரூபாவுக்கு வேலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மார்ட்டின் தீபா கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் உங்க மேலையும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பேட்ரிக்கியா ஆனி என் தேவ மகிமை அப்பா. சகோதரி ஆனி குடும்பத்துல இறங்கட்டும். ஹல்லேலூயா. சாப கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். ரீமாகாரதலபா ஷாபலாபா ராக்கல தியான் துனதபி. ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை இறங்குகிறது உங்க வீட்டுக்குள்ளாக. இறங்குறது தேவ வல்லமை உங்க வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். ஹல்லேலூயா. மகிமை இறங்கட்டும். இயேசு பாருங்க, அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல காணக்கூடிய சமாதானம் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தை என் இயேசு உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகிறார். இப்பொழுது சமாதானம் உங்க வீட்டுக்குள் இறங்குகிறது. தேவ சமாதானம் உங்க வீட்டுக்குள் இறங்குகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா. குழப்பமும் சண்டையும் ஆக இருக்கிற உங்க வீட்டுக்குள்ள என் கிறிஸ்து இயேசு சமாதானத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறபடினால, கிறிஸ்து இயேசுவை நீங்க நம்புகிறபடினாலே ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் இப்பொழுது உங்க வீடுகளுக்குள்ள இறங்குகிறார். சமாதானத்தின் தேவன் உங்க வீட்டுக்குள்ளாக இறங்குகிறார். தேவ வல்லமை உங்க வீட்டுக்குள்ளாக இறங்குகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்க மேல அசைபாடட்டும். இந்த ஜெப நேரத்துல இந்த ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானோட மகிமை இந்த நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இறங்கட்டும். தேவ பிரசன்னம் அப்பா இப்பொழுதே இதுல யாரெல்லாம் இணைந்து
உண்மையாய் உம்மை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமாக்கா ரதலபா ஷாதிலி யாந்துன திபா ரீ ஷீதிலி மாவா ரதியாந்துன தி நீ ஷாக்தல ரிபலபா ஷபலபா ரைக்கல தியாந்துன திபி ரபோ ஷதி டபலபலபா ஷிக்காரா ரியாந்துன திபி ரீ ஷீதிலி மாவாக்கா ரதியாந்துன திபி. ஹல்லேலூயா. நிக்சன் மேல ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கடன் பாரங்கள் எல்லாம் விலகி போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் எல்லாம் விலகி போகட்டும், கடன் பாரத்தெல்லாம் விலகட்டும் அப்பா. புதிய வழிகளை என் ஆண்டவராக இயேசு உண்டாக்குவாராக, புதிய வழிகளை உண்டாக்குவாராக, புதிய பாதைகளை என் கிறிஸ்து இயேசு உண்டாக்குவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். மகிமை இறங்கட்டும் அப்பா, மகிமை இறங்கட்டும் சார். ஹல்லேலூயா. தாவீதின் வேறுமானவர். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு பர்த்திமேயுங்கிற குருடன் சொன்னான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் அப்பா. ஹல்லேலூயா. மனதுருகி அற்புதங்களை செய்யும் தேவன் நம்முடைய தேவன். நீங்க ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மனதுருகுகிறவராம். ஆளு கண்டுபிடிச்சு கூப்பிடுறான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இறங்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனையோ பேர் அவன் அமைதியாயிரு, பேசாத, அமைதியாயிரு. ஆமா, நீ எல்லாம் உன்னெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கே மாட்டார், நீ தீட்டுள்ள ஒதுங்கி போன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, அவன் விடாமுயற்சியாய் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தான், இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான். பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரை மறந்துடுறோம். என்ன, நான் ஜெபிக்க மாட்டேன், சோர்ந்து போயிடும். நிறைய சோர்வின் ஆவிகள் இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சோர்வுகள் அவர்களை பலவீனப்படுத்தி ஜெபிக்க விடாத தடை பண்ணுகிறது. ஒரு பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிடுறோம், ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டோடைய சமூகத்துல அமர்றது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு குருடன் 2 கண்ணும் தெரியல. ஆனா அவன் தினமும் அந்த வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவன். ஆனா இயேசு அந்த இடத்துல வருகிறார், அந்த பாதையில இயேசு போகிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவன் கத்துறான் பாருங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. விடுதலை நிச்சயமா கிடைக்குங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள உண்டாயிடுச்சு. விசுவாசத்துல நீங்க ஜெபிக்கிறவோடு, விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிறவோடு தேவ மகிமை உங்களை தொடும். உன்னதத்திலிருந்து பலன் இறங்கும், உங்களை நிரப்பும். உங்க பலவீனத்துல பலன் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். ராபா காராதா லாபா ஷிதிலியான் சொன்னதபி. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவர் தாவீதின் குமாரன், தாவீதின் வேறுமானவர். இந்த நேரத்துல தரேன் ஏசப்பா, நாங்கள் கூப்பிடுகிற இந்த நேரத்துல, ஜெபிக்கிற இந்த நேரத்துல தாவீதின் குமாரன் அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு இரட்சகர், எங்கள் இயேசு இரட்சகர், விடுவிக்கும் நாயகன், விடுதலை நாயகன். அவர் விடுதலை கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிற. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராம். ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் குற்றம் செய்த பொழுது, பாவம் செய்த பொழுது, தேவ சமூகத்தை விட்டு விலகின பொழுது அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்பமே பாருங்க ஒரு பலி செலுத்தப்பட்டது. அப்பமே கிறிஸ்து இயேசு அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அதான் சொல்லப்படுகிறது, உலக தோற்ற முதலாய் எப்போ மனுஷன் விழுந்தான் அப்பமே ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அங்கே பலியிடப்பட்டார். அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள், அவருடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அந்த ஆட்டோடைய தோல் எடுத்து தேவன் போர்த்தி விடுகிறாரு பாருங்க. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை மூடும்படி, உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விலக்கும்படிக்கு, உங்கள் அவமானங்களை உங்களை விட்டு நீக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சிலுவையில அவமான கோலமாய் தொங்கினாராம். நாம் அவமானப்படக்கூடாது என்பதற்காக. யாரோ ஒரு சகோதரி, நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க, ஹல்லேலூயா, அவமானத்துல இருக்கிறீங்க. உங்களை அநேகர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. சொந்த உறவுகள், சொந்த குடும்பங்கள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல அவமானப்பட்டு போய் இருக்கிறீங்க. நீங்க உங்க வாயால சொல்லிடுறீங்க, நான் அவமானப்பட்டு போய் நிற்கிறேன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஹல்லேலூயா, இயேசு சொல்ல, உங்கள் அவமானத்தை நான் உங்களை விட்டு விலக்குவேன். ஹல்லேலூயா. இந்த இயேசு இந்த நாளில் உங்கள் அவமானத்தை உங்களை விட்டு விலக்குகிறேன். நீங்கள் வெட்கம் அடைவதில்லை, நீங்கள் வெட்கம் அடைவதில்லை, நீங்கள் வெட்கம் அடைவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போன எல்லா இடத்திலும் இருந்து என் தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல என் தேவன் உங்க கூட நின்று உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது.
அவர்கள் முகம் வெக்கமடையவில்லை, வெக்கமடையவில்லை, வெக்கமடையவில்லை. ஹல்லேலூயா. எங்க நான் வெக்கப்பட்டு போனேனோன்னு சொல்லிட்டு சகோதரர் நீங்க ஆமா பிசினஸ்ல ஒருத்தவங்க லாஸ் ஆகி நிக்கிறீங்க, பிசினஸ் லாஸ்ல நிக்கிறீங்க. எங்க நான் அவமானப்பட்டு போவேனோ, விழுந்து போவேனோ, வெக்கப்பட்டு போவேனோ நினைக்கிறீங்க. இல்ல, என் ஆண்டவர் உங்களை வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த நேரத்துல தானே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா. ஹல்லேலூயா. அவமானங்கள் வெக்கம் இல்லைன்னு இந்த ஆரம்பத்துல ஆண்டவர் சொல்றார், ஜெபிக்கிற நேரத்துல சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தலை குனிந்த அதே இடத்துல என் இயேசு உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவமானப்பட்ட அதே இடத்துல தான் என் ஆண்டவர் ஹல்லேலூயா உங்களை உயர்த்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எந்த பிசாசு உங்களை வெக்கப்படுத்தினானோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டுட்டே நிக்கிறீங்களோ, என் ஆண்டவர் அதே இடத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை உங்கள் முன் நின்று நான் துரத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை நான் துரத்துவேன். சிதறடிக்கப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்களாம், சிதறடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன், அவர் தாவீதின் குமாரன். ரீபா காராதலபா ஷீபோலு வரையான் சொன்னது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், யூதா கோத்திரத்து சிங்கம் அவர், சிங்கம் அவர். சொல்லி பாருங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர் அவர். இப்பொழுது மகிமை உங்கள் வீட்டுகளுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் பேசி கொண்டு இருக்கிற ஜெபிக்கிற இந்த நேரத்துல, அதோடைய வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்துல, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற இந்த நேரத்துல, அவருடைய நாமத்தை கொண்டு விடுதலை கட்டவிழ்க்கிற இந்த நேரத்துல, தெய்வ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும். தேங்க் யூ ஜீசஸ். சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்னை தொடும் அப்பா. உங்க தொடுதலை நான் உணரணும் சாமி. இந்த இரவு நேரத்துல ஹல்லேலூயா, நான் இருக்கிற அறைக்குள்ளாக என் ஆண்டவராக இயேசு நீர் வரணும்னு சொல்லுங்க, வரணும் சொல்லுங்க. அவர் வருவார், அவர் வருவார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்கும், மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவரை முகமுகமாய் தரிசித்ததுக்கு பிற்பாடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பயங்கர ஒரு ஆர்வம், பயங்கர ஒரு ஆசை. எப்படியாச்சும் சபைக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், தொழணும்னு நினைக்கிறேன். ஆனால் முடியலை. என் சூழ்நிலைகள் அன்றைக்கு அதில் ஆராதிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. கையில் பாப்பா, என்னுடைய மூத்தப்பா பொண்ணு பாப்பா வந்து குட்டி பாப்பாவாக இருக்கிறாங்க. அவங்கள கைகளை வச்சுட்டு அந்த அறைக்குள்ளே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய மனைவி மற்ற அவங்க குடும்பத்தில் எல்லாரும் வெளியில் போயிருந்தாங்க. நானும் என்னுடைய பாப்பாவும் அந்த இடத்துல அந்த படுக்கையில் இருந்த என்னுடைய மகளை நான் வைத்து, ஆமாம், கை குழந்தையாக இருக்கிறப்ப வச்சுட்டு நான் அதில் உட்கார்ந்து இருக்கிறேன். என் மனசு துடிக்குது. ஆண்டவரே இயேசுவே, உங்களை நான் பார்க்கணும். ஆனால் ஆராதனைக்கு போக முடியாது, சபைக்கு போகணும், ஏதாச்சும் ஒரு சர்ச்சுக்கு போகணும். ஆமாம், சபைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த நாளில் முடியலை. ஏன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட புதுசு, கர்த்தரை முகமுகமாய் சந்தித்த அந்த புது ஒரு ஒரு உற்சாகம் அந்த நேரத்தில். அப்போ பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் அமர்ந்திருந்து கண்ணீரோடு நிற்கிறேன். ஆண்டவரே உங்களை பார்க்கணும். பாருங்க, நம்ம வாஞ்சியாய் கூப்பிடுறப்போ கர்த்தர் வருவார். அந்த இடத்துல அந்த அறைக்குள்ளாக கர்த்தர் வந்தார், என்னை தேடி வந்தார். அந்த அறைக்குள்ள வந்து எனக்கு அவர் வந்து நிற்கிறது, எனக்கு என்னால் கண்களில் மாம்ச கண்களை என்னால் பார்க்க முடியல, ஆனால் ஆவிக்குரிய கண்களால் என்னால் பார்க்க முடிஞ்சது. என் உனக்கு உடம்பெல்லாம் செலுத்திருச்சு. அப்படியே அழுகிறேன், கதறி அழுகிறேன். ஆண்டவரை என்ன தேடி வருவீரா? அற்பமானவன், அற்பமான என்னை தேடி வருவீர்களா? பாவத்திலையும் பாவ பழக்க வழக்கத்திலையும் கிடந்த என்ன தேடி ஏன் அறைக்குள்ள, ஏன் வீட்டுக்குள்ள வருவீர்களா? அப்படியே சொல்லி சொல்லியே நான் அழுகிறேன். என்னால் அந்த பிரசன்ஸை என்னால் தாங்கவே முடியலை. அந்த அறைக்குள்ளாக அவர் என் அருகில் வந்து நின்னாரு பாருங்க. அப்போதான் முறை என் அருகில் அவர் நிற்கிறப்போ அந்த உஷ்ணத்தை நான் உணர்ந்தேன். ஒரு மனுஷன் நம்ம கூட நெருங்கி நின்னா எப்படி ஒரு உஷ்ணம், எப்படி ஒரு ஹீட் அதில் ஃபார்ம் ஆகும், எப்படி ஒரு உஷ்ணம் வரும், அதே போல என் அருகில் எனக்கு அப்படியே அந்த உஷ்ணம் அப்படியே வருகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் அதை அப்படியே எனக்கு உணர்த்தி காமிக்கிறார். கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார், அவன் கூட உன் அருகில் நிற்கிறான்னு சொல்லு. ஆகவே இந்த நாட்கள் நான் எப்போ ஜெபிக்கிறப்போமே என் இடத்துல ஜெபிக்கிற மக்கள்கிட்ட சொல்லுவேன், ஆவியானவர் சொல்லுவாரு, இயேசு கூட நிற்கிறாருன்னு சொல்லுவார். எப்போ நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எப்போ இந்த நாமத்தை நீங்க உயர்த்துகிறீர்களோ, எப்போ இந்த இயேசுங்கிற நாமத்தை, அப்பவுமே உங்க அருகில் வந்து அவர் நிற்பார். அவர் நிற்பார், உங்க அருகில தான் நிற்பார். இந்த இயேசுன்னு நாமத்தை கூப்பிடுறப்போ அவர் ஓடி ஒளிஞ்சு கொள்ள மாட்டார். இந்த நாமத்தை கூப்பிடுவதற்குன்னே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாமத்தை நாம் உச்சரித்து கூப்பிட வேண்டும்.
இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, இயேசுவே என்று நாம் கூப்பிட வேண்டுமா? இது கூப்பிடுவதற்காக நமக்காக கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் இந்த பேர். வெரி வெரி ஸ்பெஷலா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமா, இந்த பேரை நம்ம கூப்பிட்டோம்னா அவர் நம்ம அருகில வந்துடுவார். எப்பெல்லாம் நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எப்பொழுதும் அவருடைய நாமத்தை கூப்பிடுறீங்களோ, ஏன்னா உன் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிற. என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. உனக்கு ஆபத்து, உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு துன்பம், துயரம், உன்னால முடியல அப்படின்னா அடுத்து என்னை நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. இந்த நாமம் அதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. கூப்பிடுகிற பொழுது அவர் ஓடோடி வருகிறார், உங்க அருகில வந்து நிற்பார், உங்க அருகில பாதுகாப்பா நிற்பார். ஆமா, அதுக்கப்புறம் பிசாசு என்ன ட்ரை பண்ணாலும் உங்க மேல ஜெயத்தை எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. அவன் என்ன குழப்பினாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த நாமத்தோட நீங்க நிப்பீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை உண்டாகிடும். ஏன்னா இயேசு அதுல இருந்து விடுதலை கொடுத்துருவார். நீங்க மருத்துவமனைக்கு போய் பலவீனங்கள் வந்திருக்கலாம், மருத்துவமனைக்கு போய்க்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சச்சரவு, ஆனா அதுக்கு ஒரு முடிவை அழகா கொடுப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா எப்ப இயேசுங்கிற நாமத்தை உச்சரித்து நீங்க கூப்பிடுவீங்களோ அப்ப பாருங்க, அவர் உங்கள் அருகில நிற்பார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம், கடைசி நாள் வரைக்கும் நான் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் பாருங்க, ஐ நெவர் லீவ் யூ, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆக இந்த இயேசுங்கிற நாமத்தை உறுதியா பற்றி கொள்ளுங்க. பாருங்க, அதனாலதான் அடிக்கடி நான் சொல்ல, இம்மானுவேல், இம்மானுவேல்ங்கிற அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசுகள் பயப்படும். ஏன்னா இந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது பரலோகமே உங்க பக்கத்துல இறங்கி நிற்கும். இம்மானுவேல்ங்கிற நாமம்னா தேவன் நம்மோடு, பிதா, நம்ம அப்பா பரம பிதா தேவன் நம்ம கூடயே நிற்பார வந்து. தேவன் என்னோடு, தேவன் என்னோடு. ஆமா, கர்த்தர் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாக நிற்பவன் யார்? யார் யார் நிற்க முடியும்? உங்களுக்கு விரோதமா ஒரு தேவன் உங்க பக்கத்துல இறங்கிட்டாருன்னா யாரும் உங்க பக்கத்துல நின்று ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி வந்துகிட்டே இருக்கும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க. பிசாசு பயங்கரமா ட்ரை பண்றான் பாருங்க. கூட உள்ள அத்தனை சகோதரர்களையும் வச்சு எல்லாரும் அவனுக்கு எதிராக மாறுறாங்க. அவன் அவ்வளவு பாசமா போகிறான் இல்லையா, தன்னுடைய சகோதரனை தேடி ஓடுறான். அதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு அப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க வேற ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க. அவன் எப்ப வருவான், அவனை எப்ப நம்ம கொலை செய்யலாம், கொலை செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் அறியாது போறான் பாருங்க. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார், தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அதுதான் ஹைலைட்டே. ஆமா, தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். என்ன நடந்துச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒருத்தனால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. கிணத்துக்குள்ள எப்படி போட்டாங்களோ அப்படியே தூக்கி எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களை பிசாசு எந்த இடத்துல தள்ளுனானோ பாருங்க, சிங்க கபிக்குள்ள தூக்கி போட்டாச்சு. மறுநாள் அதே சிங்க கபில இருந்து ஒரு பிரச்சனை இல்லாம, ஆமா, உடம்புல ஒரு காயம் இல்லாம எப்படி இறக்குனாங்களோ அப்படியே மேல எடுத்துட்டாங்க பாருங்க. கெபி, அது வேணா சிங்க கெபியாக இருக்கலாம். உங்களை பார்க்குறப்ப உங்களை சுற்றிலும் அந்த பிரச்சனைகள் போராட்டங்களா இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ சிங்க கபி, ஐயோ அவ்வளவுதான், அதை அழிக்கிற மாதிரி நிற்கும், சுற்றிலும் சிங்கங்களா இருக்கும். ஆனால் உங்கள் மேலே ஒன்றும் கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற மனுஷன் அந்த இயேசுங்கிற இந்த நாமத்தை கூப்பிடுகிற பொழுது, தேவனை தரிசிக்கிற ஒரு மனுஷன், நித்தமும் தேவனை தேடுகிற மனுஷன் இருப்பான்னு சொன்னா பரலோகம் இறங்கி வந்துடும். அதனால எப்பவுமே நான் சொல்லுவேன், ஜெபிக்கிற நேரங்களில் நமக்கு உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சு நீங்க தினமும் ஜெபிச்சு பழகிட்டீங்க, அந்த நேரத்தை என் ஆண்டவர் தனக்குன்னு எடுத்துக்கொள்ளுவார். நீங்க அன்னைக்கு தேடினீங்களோ தேடலையோ அவர் வந்துருவார். நீங்க மறந்துட்டீங்கன்னா அவர் வந்துருவார். தினமும் ஒரு இடத்துல நீங்க ஜெபிச்சு பாருங்க, ஒரு டைமை கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபி, அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்து நிற்பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சிறுவனை குறித்து இந்த இன்னைக்கு தான் ஒரு சாட்சி அழகா கேட்டேன். ஏற்கனவே இடங்களை சொல்லியிருக்கிறேன். பாருங்க, ஒரு பையன் வந்து தினமும் ஆண்டவரை தேடிட்டே இருப்பான். தினமும் ஆண்டவரை ஒரு டைம் வச்சு, அந்த டயத்துல அவனுடைய அந்த 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 வேலை பார்க்குற நேரத்துல இடையில அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டயத்துலையும் அவன் கர்த்தரை தேடுவான். அந்த நேரத்தை ஆண்டவருக்குன்னே அவன் கொடுத்து பழகி இருக்கிறான். அந்த டயத்தை பாருங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகி அவன் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிடுறான். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருத்துவமனையில் அவனை வந்து வச்சிருக்குது. அந்த நேரத்துல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க முடியல. டாக்டர்ஸும் அந்த நேரம் வந்தோடனே கிட்ட போக முடியல. எல்லா டாக்டர்ஸும் சுத்தி சுத்தி அவன் அருகிலே போக முடியல. அந்த டைம் வந்த பொழுது அவன் ஜெபிக்கிற நேரமா அது. அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறார், அதாவது அன்கான்சியஸ்ல இருக்கிறாரு.
ஆனா, மருத்துவர்கள் அந்த நேரம் வந்தோனே ட்ரீட்மெண்ட் குடுக்க அவன் பக்கத்துல போக முடியலையாம். அந்த அப்போ அந்த நேரம் அவன் ஜெபிக்கிற டைம் அது. அந்த 1 மணி நேரம் அவன் ஆண்டவருக்குன்னு சொல்லி குடுக்குற அந்த டைம். அந்த 1 மணி நேரமா அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. மருத்துவர்கள் அவங்களுக்குள்ளே சொல்லிறாங்க, கிட்ட போக முடியலையாம். ஏதோ ஒண்ணு எனக்கு அங்க போக பிடிக்கல. ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்க. அந்த தம்பி அந்த பையன்கிட்ட போக முடியல. தேவன் தானா இறங்கி கூட நின்னார். ஹalleluya, ஹalleluya. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பையனை அவன் அவன் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கேட்குறாங்க. அப்பதான் சொல்றான், நான் அந்த நேரம் கடவுளுக்கு குடுத்த நேரம். என்னோடு கூட தேவன் நின்னார் அப்படிங்கிறான் அந்த பையன் கண் முழிச்சு. ஹalleluya. உங்க கூட கர்த்தர் நிற்பாருங்க. ஆமென். நீங்க அவருக்குன்னு அந்த நேரத்தை ஜெபிக்கிற நேரத்தை நீங்க தவறாம அவருக்கு கூட அவரோட ஜெபம்னா என்ன? அவர் கூட பேசுற நேரம். அவன் எப்படி ஃபோன் பண்ணி இந்த நேரத்துல எங்க அப்பா ஃபாரின்ல இருக்கிறாரு, எங்க அண்ணன் துபாய்ல இருக்கிறான், நான் அந்த நேரத்துல பேசணும்னு சொல்லி டைமை ஃபிக்ஸ் பண்ணி பேசுறீங்கல்ல, அந்த நேரத்துல அவர் காத்திருக்கிறாரா இல்லையா உங்க அண்ணன்? இல்ல உங்க சொந்தப்பா, உங்க பெரியப்பா, உங்க அப்பா, அவன் யார் உங்க தூரத்துல அவங்க காத்திருக்கிறாங்க பாத்தீங்களா? அதே போலதான் நம்மளுடைய பரம தகப்பன். நீங்க ஒரு நேரம் அவர்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த டயத்தை அவர் குடுத்து பாருங்க. அந்த நேரத்துல அவர் உங்களுக்காக காத்திருப்பார். ஹalleluya, ஹalleluya. அதனால தான் நாங்க அதிகாலை ஜெபம் போடுறோம். காலையிலே ஆண்டவர் தேடக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அற்புதம் தானா நடந்துரும். உங்க வீட்டுக்குள்ள வந்து அற்புதம் நடக்கும். நீங்க இருக்கிற இடத்துல அதிசயம் நடக்கும். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீமா ஷாதாலா ரிதியான் சுனதிபி. ஹalleluya, ஹalleluya. தேங்க் யூ ஹோலி. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கவனமா அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமா. அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையில தான் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அவருடைய வசனத்துல தான் அதிகமா நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சு நிக்கணும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த வசனம் மூலியமாக அந்த வார்த்தை மூலமா தேவன் உங்க கூட பேச முடியும். அதனாலதான் வேத வார்த்தை. ஏன்னா தேவனால் எழுதப்பட்ட அவர் அந்த வார்த்தை மூலியமாக தான் நம்ம கிட்ட பேசுவார். இந்த வசனம் அந்த வார்த்தை உங்க இருதயத்துல இருக்கணும். அது மூலமா உங்ககிட்ட என்ன செய்வார்? அவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆக வார்த்தையை சத்தியத்தை கேளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமா அது முடிஞ்ச உடனே நம்ம திரும்ப நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு விடுதலை உங்க குடும்பத்துல உண்டாகும். பிசாசு போராட்டத்துல இருக்கிறாங்களா? பில்லி சூன்யத்துல இருக்கீங்களா? நைட்டு தூங்க முடியலையா? யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்க பக்கத்துல உட்கார வைங்க. உங்க பக்கத்துல நேரத்துல உட்கார வைங்க. ஆமா. உங்க உங்க அருகில எல்லாம் பிள்ளைகள் தூங்கிட்டாங்கன்னா, தூங்கட்டும் பக்கத்துல உட்கார்ந்துருங்க. அந்த பிள்ளை பயப்படுற பிள்ளையா? நைட் ஆச்சுன்னா இரவு நேரத்துல பயம் வருதா? இல்ல குடும்பத்துல பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளாக இருப்பாங்கன்னா, உங்க குடும்ப நபரா இருப்பாங்கன்னு சொன்னா, பிள்ளைகளோட அருகில நீங்க உட்கார்ந்துருங்க. ஜெபிப்போம். நிச்சயமா ஒரு பெரிய விடுதலை என் தேவன் இந்த இரவு நேரத்துல உங்களுக்கு அவர் கொடுப்பார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போறது வார்த்தையோட வல்லமை. தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமையை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையோட வல்லமை நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் அந்த வார்த்தையுடைய வல்லமையை நம்ம தியானிக்க போகிறோம். என்னது அப்படின்னா, உடலுக்கு ஆரோக்கியம். இப்போ உங்களை பார்த்து யாராவது உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா அப்படின்னு கேட்டா உடனே நம்ம என்ன பதில் சொல்வோம்? எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்லுவோம். சமீபத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு விவசாயி, ரொம்ப வயசான ஒரு விவசாயி, அவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன். நான் என்ன சாப்பிட்டாலும், எது சாப்பிட்டாலும் எனக்கு டைஜஸ்ட் ஆயிடுது. நான் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடுறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னாரு. அவர் ரொம்ப ஆர்வமா, ரொம்ப உற்சாகமா அத சொல்லும்போது, அந்த பேட்டி எடுக்கிறவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படி அவங்களால இவ்ளோ கஷ்டப்பட்டும், நீங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு சொன்னாரு, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க. ஆனா, ஒரு ஸ்வீட், ஒரு லட்டு கூட அவங்களால சாப்பிட முடிய மாட்டேங்குது. இன்னும் என்னென்னமோ நோய்கள்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பணம் இருந்தா கூட, உடல்ல ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா, அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா, தேவன் என்ன ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்போ எனக்கு தேவன் ஆரோக்கியமா நம்மள வைக்கணும். ஆரோக்கியமா வைக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அங்க தோணுச்சு. இப்போ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறது அவரு சொல்றாரு. ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்மட்ட கேட்டோம்னா, நம்ம என்ன சொல்லுவோம் உடனே? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம்.
தேவையில்லாத சாப்பாடுகளை தவிர்த்து நல்ல சாப்பாடுகளை நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். உலக பிரகாரமா பார்க்கும்போது இதெல்லாம் முக்கியம் தான். நீங்க கரெக்டான சாப்பாடு சாப்பிடணும். கரெக்டான டைம்ல சாப்பிடணும். எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் போகணும். இது எல்லாத்தையும் நீங்க செய்யணும். ஆனா இது எல்லாவற்றையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையானது என்னன்னா வார்த்தை. அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல ஏசப்பா பிசாசானவனுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிசாசு ஏசப்பா கிட்ட என்ன சொல்றான்னா, அவர் பசியா இருக்கிறாரு. அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. இப்போ பிசாசானவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இந்த கல்ல நீ அப்பமா மாத்து அப்படின்னு சொல்றாரு. இப்போ இயேசுவால அதை செய்ய முடியுமா முடியாதா? முடியும், நிச்சயமா முடியும். ஏன்னா வெறும் தண்ணிய திராட்சை ரசமா மாத்துறாரு. இப்ப இந்த கல்ல அப்பமா மாத்த முடியும், நிச்சயமா அவரால முடியும். ஏன்னா அவர் தேவகுமாரன். ஆனா அந்த இடத்துல அவர் அதை செய்யல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிசாசானவனுக்கு இவரு கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. பிசாசு ஆதாம் ஏவாள் கிட்ட போய் இந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லும்போது அவங்க கீழ்ப்படிஞ்சு அதை சாப்பிடுறாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் வந்ததுனால பிசாசுக்கு நாம கீழ்ப்படிய கூடாதுங்கிறத நமக்கு காட்டணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த கல்லை அவரு அப்பமா மாத்தல. பிசாச நாம எதிர்த்து நிற்கணும். அவர் என்ன சொல்றாரு, எப்படி ஜெயிக்கிறாரு பிசாச? வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறாரு. வார்த்தையை சொல்றாரு. இப்படி எழுதி இருக்கிறதே என்ன சொல்றாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் பிழைத்திருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாங்க வார்த்தையே மருந்து, தேவனுடைய வார்த்தையே மருந்து அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம். அவருடைய வார்த்தை தான் நம்மளை பிழைக்க வைக்குது. ஆமென். அந்த வார்த்தை நமக்கு ஆரோக்கியத்தை தருது. அந்த வார்த்தை நம்ம கூட இருக்குது. ஆமென். இன்றைக்கு நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல அந்த வசனங்களை வாசிக்கும் போது ஏசப்பாவுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அங்க போடப்பட்டிருக்குது. 10வது வசனம் சொல்லுது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போ உங்களுடைய ஆயுசு, உங்களுடைய நீங்க தீர்க்காயுசா இருக்கணும், நீடித்த நாளாய் நிலைத்திருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ளணுமா. ஆமென். அவருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுக்கு தீர்க்காயுச தரார். ஆயுசு நாட்களை இன்னும் அதிகமாக்குறாருன்னு வசனம் சொல்லுது. இன்னும் 20வது வசனங்கள் அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, என்னுடைய வசனங்களுக்கு நீ செவிசாய், உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு போடப்பட்டிருக்குது. வேத வசனங்கள் நம்ம கண்களை விட்டு பிரியக்கூடாதான். எனக்கு இதை பார்த்த உடனே கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு, அது கண்ணுக்குள்ளேயே நிக்கணும் அப்படின்ன மாதிரி தோணுச்சு. இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது எங்க அக்காவுக்கு வந்து அக்கா பையன் பிறந்திருந்தான், சின்ன பையனா. அப்போ நான் யோசிக்கும் போது காலேஜுக்கு வந்துருவேன், வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலேஜுக்கு ஹாஸ்டல்ல இருந்தேன், அதனால வந்துருவேன். வரும்போது இங்க இருந்து திடீர்னு யோசிச்சு பார்த்தோன்னா அப்படியே கண்ணுக்குள்ளேயே அந்த குட்டி பையனோட ஃபேஸ் வரும். அக்காவோட குழந்தை ஃபர்ஸ்ட் வீட்ல ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிறப்ப அது ஒரு மாதிரி ஒரு பாசம் இருக்கும். அப்போ நம்ம யோசிச்ச உடனே கண்ணுக்குள்ள அந்த அந்த உருவம் வந்துரும். நினைச்ச உடனேயே ஒரு பாசம் நமக்குள்ள பொங்கி வரும். இது வந்து நம்ம கண்ணுக்குள்ள நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். எதுக்காக நாம அப்படி இப்படி வைக்கணும் வசனங்களை, தேவனுடைய வார்த்தைய எப்பவுமே நம்ம கண்ணுக்குள்ள எதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்னா, அப்பதான் ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அந்த வார்த்தையை நம்மளால பயன்படுத்த முடியும். ஆமென். இப்போ நான் ஒரு புஸ்தகத்துல வாசிக்கும் போது ஒரு பிரசங்கி தன்னுடைய மகனோடு கார்ல போயிட்டு இருக்கிறாரு. கார் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு டேர்னிங் வருது.
அந்த டர்னிங்ல அந்த காரோட டோர் திறந்து இந்த பையன் என்ன செஞ்சிடறான், வெளியில போய் விழுந்துடுறான். இவரு சத்தமா இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த நேரத்துல அங்கிருந்து ஒரு பெரிய லாரி பயங்கர ஃபாஸ்ட்டா வருது. அவ்வளவுதான், நம்முடைய பையன் முடிஞ்சான் அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த லாரி பிரேக் போட்டு கரெக்ட்டா அந்த பையனுக்கு முன்னாடி நிக்குது. அப்போ இறங்கி ஓடி போய் டிரைவர்ட்ட கேட்கும்போது, டிரைவர் சொல்றாரு, "பிரேக் போடு" அப்படின்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் நான் பிரேக்க பிரஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இப்போ இவரு அந்த ஆபத்து நேரத்துல இயேசுவே அப்படின்னு கூப்பிடும்போது, அந்த நாமம், அந்த வார்த்தை அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த டிரைவர் கிட்ட பேசி லாரிய நிப்பாட்டி, அந்த பையன உயிரோட காத்துச்சு. ஆமென். இது நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நாம உடனேயே இம்மீடியேட்டா இயேசுவேன்னு அவர கூப்பிடுறதில்ல. வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள நம்ம பயன்படுத்துறதில்ல. என்ன செய்றோம்? நெறைய கவலைப்படுறோம். ஏதாவது மனுஷங்க கிட்ட ஓடி போய் உதவி கேட்கிறோம். எப்படியாவது இத நாம சமாளிச்சிரலாமா அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா, முதல்ல நீங்க பயன்படுத்த வேண்டியது வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. அந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா, அத எப்பவுமே நீங்க கண்ணுக்குள்ள வச்சிருக்கும்போது, உங்களுடைய கண்களுக்கு வேத வசனங்கள் எப்பவுமே தெரிஞ்சிட்டு இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு பிரச்சனை அப்பவும் அதுக்கு தகுந்த வேத வசனங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி அந்த சூழ்நிலைய என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள தேவன் வல்லமைய குடுப்பாரு. அதே மாதிரி ஆபத்து நேரங்கள்ல நீங்க வசனத்த பயன்படுத்தி, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும், உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாம். ஆமென். உடலுக்கு எல்லாம் அப்படின்னா, உடல்ல எந்த உறுப்பு அப்படிலாம் இல்ல. உடல் முழுவதும் ஆரோக்கியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வேத வசனங்கள, தெய்வ வார்த்தைகள கண்டுபிடிக்கிறவங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 103ல ஒரு வசனம் இருக்குது. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனினும் மதுரமாயிருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்திலேயே மிக சிறந்த சுவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன சொல்வீங்க? நெறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்வீங்க. ஆனா மெஜாரிட்டி உண்மையாவே சிறந்த சுவை எது அப்படின்னா, தேன் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நமக்கு வேதத்துல போடப்பட்டிருக்குது. சுத்தமான தேன். நாம சாப்பிடுறது எல்லாம் ஒரிஜினல் இல்ல. இந்த சுத்தமான தேன் வந்து மிகுந்த சுவையுடையது. நான் எப்படி இப்படி சொல்றேன் அப்படின்னா, மன்னாவ குறிச்சு போட்டிருக்குது யாத்திராகமத்துல. மன்னா தேனிடப்பட்ட பணியாரம் போன்ற சுவையுடையதாம். தூதர்கள் உண்ணும் உணவாகிய மன்னா அந்த தேனோட சுவையில தான் இருந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேன காட்டிலும் வசனங்கள் எப்படி இருக்குமா? மதுரமா இருக்குமா? ஆமென். பாருங்களேன், எப்படி ஒப்பிட்டு இருக்கிறாருங்கிறத. தேனை காட்டிலும், தேனுடைய சுவைய காட்டிலும் நமக்கு மதுரமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வசனங்கள். இப்போ ஐயையோ! பைபிள் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து வேத வார்த்தைகள நெறைய பேர் படிச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயமா, ஒரு சடங்கா நம்ம அத ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கலன்னா நமக்கு ஏதாவது ஆயிரும். இல்ல மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் வந்துரும். அதுக்காக பயந்து போய் என்ன செய்றோம்? வேதத்த வாசிக்கிறோம். இது நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அம்மா, அப்பா அடிப்பாங்க, அவங்க திட்டுவாங்கங்கிறதுக்காக பயந்து நீங்க வேதம் வாசிக்கிறீங்கன்னா, ஓகே. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க வளர்ந்து இப்பவும் வேதம் வாசிக்கிறத ஒரு கஷ்டமா, அத ஒரு இஷ்டமா நினைக்காம, கஷ்டமா நினைச்சு நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா, தேவ வார்த்தைகள், வேத வார்த்தைகள் தேன விட நமக்கு மதுரமா இருக்கணும் அப்படின்னா, எவ்வளவு ஆசையா, எவ்வளவு வாஞ்சையா நாம வேதத்த வாசிக்கணும். வாசிக்கும்போது தேவன் பேசுவாரு. இன்னைக்கு என்ன பேசுவாரு நம்மகிட்ட? இன்னைக்கு நமக்கு என்ன வார்த்தைய தருவாரு? அப்படின்னு சொல்லி ஆசையா ஓடி போயி அந்த வேதத்த வாசிச்சோம் அப்படின்னா, நிச்சயமா தேவன் உங்க கூட பேசுவாரு. அந்த பேசப்பட்ட வார்த்தைகள நீங்க எழுதி வச்சிருங்க. இப்போ கடைக்கு போறீங்க. ஒரு பொருள் கூட மிஸ் ஆயிறக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போறோம். எங்கேயாவது பிக்னிக் போறீங்க அப்படின்னா, என்னென்ன கொண்டு போணுங்கிறத ஒரு லிஸ்ட்ல எழுதுறோம். எங்க போனாலும், எத செய்தாலும் லிஸ்ட் எடுக்கிறோம். ஒரு ஃபங்ஷன் நீங்க வைக்கிறீங்க.
யார யார கூப்பிடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்குறீங்க. இதெல்லாம் லிஸ்ட் எடுக்க தெரியிற உங்களுக்கு, தேவன் உங்க கூட பேசினத ஏன் நீங்க லிஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அத எழுத மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க வேதம் வாசிக்கும்போது, தேவன் உங்ககிட்ட பேசுகிற வார்த்தைகள, நீங்க வெளியில போகும்போது அவர் உங்ககிட்ட பேசுற வார்த்தைகள, நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னா, பின்னாடி அத பார்க்கும்போது, அந்த சூழ்நிலை, தேவன் பேசின வார்த்தை, தேவன் உங்களுக்கு தந்த வெற்றி, இதெல்லாம் ஞாபகம் வரும். அப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து ரொம்ப சுலபமா நீங்க வெளியில வந்துரலாம். தேவனுடைய வார்த்தைகள ஆசையா, வாஞ்சையா வாசிங்க. அத ஒரு கடமைக்கோ, இல்ல நான் வாசிக்கணுமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாளும் வாசிக்காதீங்க. ஏன்னா வார்த்தை தேனினும் மதுரமானது. நீங்க வாஞ்சியோடு போகும்போது அந்த சுவை உங்க நாக்குல தெரியும். எப்படா நான் வேதம் வாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க இருதயத்துல வரணும். இன்னும் நீங்க வேத வசனம் உங்களுக்கு ஆரோக்கியத்த மட்டும் தரல, உங்களுடைய முகத்துக்கு பிரகாசத்த தருதாம். பிரசங்கி 8வது அதிகாரம் 1வது வசனத்துல போடப்பட்டிருக்குது. மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. சரி, ஞானம் எப்ப வரும் அப்படின்னா, உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமாக்கினீர்ன்னு சங்கீதக்காரன் சொல்றான். நீங்க தேவனுடைய வார்த்தைகள கைக்கொள்ளும்போது, தேவனுடைய வார்த்தைகள இறுக பற்றிக் கொள்ளும்போது, உங்களுடைய சத்துருக்கள காட்டிலும் உங்களுக்கு ஞானம் அதிகமாயிருமாம். ஆமென். இப்போ தாவீது கோலியாத்த எதிர்த்து போகிறான். தாவீதோட சத்ரு அங்க கோலியாத்தா இருக்கிறான். அவன் பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா ஞானமா தாவீது அங்க கோலியாத்த ஒரு சிறிய கல்ல கொண்டு ஜெயிக்கிறான். அவன் மடிந்து போகிறான். ஆமென். பேர்பட்ட வெற்றி. அவனுக்குள்ள இருக்கிற ஞானம் எப்படி வந்தது அப்படின்னா, தேவனால வந்துச்சு. ஆமென். அவருடைய கற்பனைகள் நீங்க கைக்கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகளை இறுக பற்றிக் கொள்ளும்போது, உங்களுக்கு வரக்கூடிய ஞானம், உங்களுடைய சத்துருக்கள காட்டிலும் அது அதிகமா இருக்குமாம். அது பிசாசா இருந்தா கூட, அவனை எதிர்த்து ஜெயிக்கிற அளவுக்கான ஞானத்த தேவன் உங்களுக்கு தருவாரு. ஆமென். நீங்க அந்த பிசாச எதிர்க்க முடியாம, ஐயோ! அது எனக்கு இவ்ளோ கஷ்டத்த குடுக்குதேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதிலிருந்து விடுதலை பண்ண முடியாது. ஆனா, பிசாசானவன் உங்கள எவ்வளவு வேதனைப்படுத்தும் போதும், வேதத்த எடுத்து வாசிச்சு, அந்த வார்த்தையின்படி நீங்க நிற்கும்போது, சத்ரு ஆட்டோமேட்டிக்கா உங்கள விட்டு வெளியில போயிருவான். ஏன்னா, அத விட அதிகமான ஞானத்த தேவன் உங்களுக்கு தருவாரு. யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, அந்த தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் நம்ம தியானிக்கும்போது, நம்மளுடைய வழிய அவர் வாய்க்க பண்ணுவாராம். "புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய்" அப்படின்னு அங்க இருக்குது. ஆமென். நீங்க வார்த்தைய வாசிக்கும்போது, தேவன் உங்களுக்கு ஞானத்த தருவாருங்கிறது வசனத்துல தேவன் நம்மகிட்ட பேசுகிறாரு. ஆமென். ஒரே ஒரு காரியத்த மட்டும் நம்ம தியானிச்சு, தொடர்ந்து ஜெபிக்க போவோம். யோசுவா 14வது அதிகாரம் 7வது வசனத்துல காலேபு பற்றி போடப்பட்டிருக்குது. காலேப் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். கானான வேவு பார்க்கிறதுக்காக மோசே 12 பேர அனுப்புறான். ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் ஒவ்வொருத்தர் சொல்லி 12 பேர அனுப்புறாங்க. இப்போ இந்த 12 பேரும் கானான் தேசத்துல போய் பார்க்கறாங்க. அவங்க பார்க்கிறது ஒரே காட்சி தான். வெளியில வர்றாங்க. வந்து மோசே கிட்டயும், அந்த ஜனங்கள் கிட்டயும் அவங்க பார்த்த தேசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அனுப்புனாங்க? தேசம் எப்படி இருக்கு? அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நாம போய் ஜெயிச்சிரலாமாங்கிறத வேவு பார்த்துட்டு வர்றதுக்காக தான் அனுப்புறாங்க. இப்ப இந்த 12 பேரும் வந்துட்டாங்க. அதுல 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, உண்மைய பேசுறாங்க. அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னா, பயங்கர செழிப்பா இருக்குது. திராட்சை கொலைய அத்தன பேர் தூக்கிட்டு போறாங்க. அவ்வளவு பெரிய எல்லா பழங்களும் பெருசு பெருசா இருக்குது. எல்லாம் அப்படியே அங்க இருக்கிறத உண்மையா அவங்க பேசுறாங்க. ஆமென். அவங்க அப்படி பேசிட்டு, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய ராட்சசர்கள் போல இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம வெட்டி கிளிகள் மாரி இருக்கோம். நிச்சயமா அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க 2டே 2 பேர் மட்டும் மாத்தி பேசுறாங்க. யாரு அப்படின்னா, காலேபும், யோசுவாவும். அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். அதாவது என்னுடைய இருதயத்தில் இருந்தபடியே அவருக்கு அவருக்கு நான் மோசேக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன் அப்படின்னு காலேப் சொல்றான். அப்படின்னா அவனுடைய இருதயத்துல என்ன இருக்குதுன்னா, தேவனுடைய
வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லுச்சு. ஆமென். அந்த வார்த்தைய அவனுடைய இருதயத்துல வச்சிருந்ததுனால அங்க இருக்கிறது எல்லாம் இத மாதிரி தான். பெருசா தான் இருக்கிறாங்க. ஆனா, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கும்போது, நம்ம ரொம்ப சுலபமா அந்த நாட்ட சுதந்தரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு காலேபும், யோசுவாவும் சொல்றாங்க. அப்போ காலேப் என்ன சொல்றான்? அழகா அந்த வசனத்துல போடப்பட்டிருக்குது. என் இருதயத்தில் உள்ளபடியே. அப்போ தேவனுடைய வார்த்தைய இருதயத்துக்குள்ள நாம வைக்கும்போது, நம்மளுடைய பலம் குன்றி போகாது. நம்முடைய பலம் நமக்கு ஆரோக்கியத்தை தேவன் தருவாரு. ஏன்னா காலேப் அங்க சொல்றான், அனுப்பும்போது மோசே வேவு பார்க்கிறதுக்காக காலேப அனுப்பும்போது 40 வயசு. 45 வருஷம் கழிச்சு அவனுக்கு 85 வருஷம் ஆகுது. அப்போ இந்த நாட்டெல்லாம் பிரிக்கும்போது, எனக்கு மலை நாட்டை குடுங்க. நான் இன்னும் அதே பலத்தோட இருக்கிறேன். மோசே அனுப்பின நாள்ல எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ, அதே பலனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு காலேப் சொல்றான். அங்க மலை நாடு கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்துவேன். அப்பவும் 40 வயசுலயும் அதேதான் சொல்றான். 85 வயசுலயும் காலேப் சொல்றான். கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்துவேன். அந்த அவர்கள்ங்கிறது யாருன்னா, பயங்கர பெரிய ராட்சசர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஏனோக்கியர்கள். அவங்க தான் அந்த மலை தேசத்துல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. போரிட முடியாதுன்னு. ஆனா காலேப் தைரியமா போகிறான். ஏன்னா அவன் இருதயத்துல வசனம் இருக்குது. தேவனுடைய வார்த்தை இருந்துச்சு. அவர்களை துரத்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு, அதே பலத்தோடு 85 வயசுல 40 வயசுல இருந்த அதே பலத்தோடு காலேபு அங்க போய் அவர்களை துரத்துறான். அந்த தேசத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென். அப்போ உங்களுடைய பலன் குன்றி போகாம இருக்கணும்னா, அல்லேலூயா, இருதயத்துல இருந்ததை நான் சொன்னேன்னு காலேப் அங்க சொல்றான். ஆமென். அவனுடைய இருதயத்துல இருந்தது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க இருதயத்துல இருக்க வேண்டியதும் தேவனுடைய வார்த்தை தான். சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். உங்களுடைய உடம்புல வலிகள், வேதனைகள் வேற மாதிரி இருக்கலாம். நீங்க அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னா, அழிஞ்சு போயிருவேன் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லலாம். உங்க மனசே கூட அத சொல்லும். ஆனா, நீங்க இறுக பற்றிக் கொள்ள வேண்டியது என்னது? தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். நீங்க அத பற்றிக் கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பலன் குன்றி போகாது. நீங்க 20 வயசுல என்ன பலனோடு இருந்தீங்களோ, 80 வயசுலயும் அதே பலனை தேவன் உங்களுக்கு தருவாரு. உங்களால நடக்க முடியும், ஓட முடியும், குதிக்க முடியும். எல்லா செயல்களையும் செய்ய முடியும். ஆயுசு நாட்கள கூட்டி குடுப்பாரு. நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீங்க. தேவனுடைய வார்த்தையால் பிழைப்பீங்க. ஆமென். இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு பலவீனத்தோடு, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதோ ஒரு பலவீனத்தோடு நீங்க இன்றைக்கு இத பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா வார்த்தைகள தேவனுடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்க குணமானீங்கன்னு தான் வசனம் சொல்லுது. குணமாவீங்க இல்ல, குணமானீங்கன்னு தான் வசனம் சொல்லுது. இந்த வார்த்தைய நீங்க இறுக பற்றிக் கொள்ளுங்க. ஆமென். உங்க இருதயத்துல அதை எழுதி கொள்ளுங்க. உங்க கண்ணுக்குள்ள நீங்க அந்த வார்த்தைய வச்சுக்கோங்க. எப்பவும் அந்த உங்கள விட்டு, உங்க ஞாபகத்த விட்டு, உங்களுடைய இருதயத்த விட்டு, உங்க வாய விட்டு இந்த வார்த்தை பிரியாது இருக்கட்டும். ஆமென். உங்களுக்கு நினைவு வரும்போதெல்லாம் வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவாரு. ஆமென். நம்ம தொடர்ந்து ஜெபத்துல பங்கு பெறுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அற்புதமான வசன வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வார்த்தையாக இருக்கிறாராம். ஆதியிலே அவர் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை என்ன செஞ்சதான் அதுக்கப்புறம் மாம்சமாக மாறி இன்னைக்கு நம்ம மத்தியில் அவர் உலாவினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும். வார்த்தை கேட்ட இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ராஜா இப்பொழுதே உங்க ஜீவன், உங்க மகிமை இறங்கட்டும் ராஜா. அவர் தம்முடைய வசனத்தை, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். இசப்பா நீங்க வசனத்தை அனுப்புறீங்க சுவாமி. நீர் வார்த்தையை பேசி விடுதலை கொடுக்குறீங்க. லாசருவே கல்லறையை விட்டு வெளியே வா என்று கட்டளை.
எஸ்டர்டே நீர் வார்த்தையை பேசினீர். ஆமா ராஜ்யசபா மரித்த அந்த சடலம் ராஜா நாறிப்போன அந்த சடலத்துக்குள்ள ஜீவன் உண்டானது, உயிர் உண்டானது. எஸ், இந்த வார்த்தை புறப்பட்டு சென்று அங்க உயிரை கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது. எஸ், உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ராஜா. நீர் உடைய வார்த்தையை நீர் பேசுகிற பொழுது வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லையா, அவர் தாம் சொன்னதை நிறைவேற்றியே அவரிடத்துல திரும்புகிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை, அந்த வல்லமை. இந்த நேரத்திலும் அப்பா இதை கேட்ட ஒவ்வொரு மேலும் என் தெய்வ மகிமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே சுவாமி நான் ஜெபிக்கிறேன், இந்த இரவு நேரத்தில் அப்பா ராஜா உங்க மகிமையும் உங்க பிரசனமும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கணும். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ராஜா அந்த வார்த்தையை கேட்ட அப்பா இருதயத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் விடுதலை ஆவேன், அற்புதத்தை நான் பார்ப்பேன், நான் இருக்கிற இடத்துல என் இயேசு என்னை தேடி வருவார், என்னை தேடி வந்த தெய்வம் அவர். நான் இருக்கும் இடத்துல என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். அவர் என் அருகில் வந்து நிற்பார். இம்மானுவேல் அவர் இம்மானுவேல் என்னோடு கூட வந்து நிற்பார். ஹல்லேலூயா. என் துன்பத்துல, என் துயரத்துல, என் துக்கத்துல என் கூடவே அவர் இருப்பார். நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்துல அப்பா யாரெல்லாம் கேட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்துல விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு மகிமை அவர்கள் மேல இறங்கட்டும். பிள்ளைகள் இருக்கும் வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எப்படிப்பட்ட தடைகளும் இப்பொழுது விலகணும் இயேசுவின் நாமத்தினாலே. வெளிச்சம் ஒரு வீட்டுக்குள் பிரகாசிக்கிற பொழுது, ஒரு வெளிச்சம் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் என்று சொன்னார், அங்கே காணக்கூடிய அத்தனை இருளும் விலகி போகிறது இயேசுவின் நாமத்தினால. அந்த மகிமையின் பிரசன்னம், அந்த வெளிச்சம் இந்த நேரத்துல இறங்கட்டும் அப்பா. இந்த சனிக்கிழமை இரவுல அப்பா தாகத்தோடும் வாஞ்சையோடும் உண்மையாய் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், அதிசயத்தை நான் காண்பேன் என்று விசுவாசத்தோடு யார் இதுல பங்கெடுத்தாலும் அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம், நிச்சயம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ராஜா, நீர் உம்முடைய வசனத்தை அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்துல. இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே, குடும்ப கட்டுகள், குடும்பத்துக்குள்ள காணக்கூடிய குழப்பங்கள், குடும்ப பிரிவினைகள், கணவன் மனைவி உறவுல விரிசல்கள், ஹல்லேலூயா, அன்பில்லாதபடிக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் காணக்கூடிய உறவுகள்ல விரிசல்கள், இப்படிப்பட்ட விரிசல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. குடும்ப பிரிவினையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ராஜா என் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. கணவன் மனைவி உறவுகள், பிரிக்கப்பட்ட உறவுகள் மீண்டும் ஒன்று சேரணும் இயேசுவின் நாமத்தினாலே. பிரிந்த உறவுகளை ஒன்றாய் சேர்க்கிறவர் என் ஆண்டவர், மறுபடியும் கட்டுகிற என் ஆண்டவர், மீண்டும் தழைக்கச் செய்கிறவர், மறுபடியும் வேரூண்டச் செய்கிறவர், அதை நிலைத்து நிற்க பண்ணுகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இதுவரை குழப்பங்கள் இருந்திருக்கலாம், இதுவரை பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கு போராட்டங்கள் இருந்திருக்கலாம், ஹல்லேலூயா, பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் மத்தியில விரிசல்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல ராஜா அப்பா உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசு விடுதலை தருவார், இதை இயேசுவை நான் நம்புவேன், அவர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, அந்த குடும்பங்கள் இப்பொழுதே அப்பா ஒன்று சேரட்டும், உறவுகள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும். அதற்கேற்ற வழிகளை அப்பா இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் நீர் உருவாக்குவீர் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த நேரத்தில் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உறவுகள் எல்லாம், பிரிந்த உறவுகள் மறுபடியும் ஒன்று சேரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலே உண்டாகட்டும். கணவன் மனைவி பிரிவினைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது ஒன்று சேரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தவறான பழக்க வழக்கத்துல பிரிந்த உறவுகள் மறுபடியும் ஒன்று சேரட்டும் சுவாமி. ஐயோ, என் கணவர் சரியில்லை, அவர் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விழுந்து கிடக்கிறார், தகாத உறவுல இருக்கிறார், தேவையில்லாத ஒரு உறவுல அவர் இருக்கிறாரே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியை என் இயேசு பேசுகிறார். பொறுமையாயிருங்கள். இந்த நேரத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரா? ஹல்லேலூயா. கர்த்தர், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எந்த கணவர் சரியா
சரியில்லை, ஐயோ அவர் அசுத்தத்திலையும் அருவருப்பிலையும் கிடக்கிறார், அடிமைத்தனத்துல இருக்கிறாருன்னு சொன்னா என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுவிப்பேன், நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. அவனை மீட்டு கொண்டு வருவேன், மீட்டு கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அந்த கேடான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை நான் பொருத்துவேன். உன் கணவருக்கு நான் நவமான இருதயத்தை நான் பொருத்துவேன். கல்லான அந்த இருதயம் மாறும், சதையான இருதயமாக மாறும், உணர்வுள்ள இருதயமாக மாறும் ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரி, நீங்க கண்ணீரோடு நிக்கிறீங்க, உங்க கணவர் பிரிந்து போய் ஹல்லேலூயா ஒரு தவறான பழக்கத்தினால. இப்பொழுது என் இயேசு சொல்லுகிறார், நான் மீட்டு கொண்டு வருவேன், நான் மீட்பர். நீங்க சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். சத்துரு உங்களை அவமானப்படுத்த நினைக்கலாம், உங்களை வெட்கப்படுத்த நினைக்கலாம். ஆனால் இந்த சத்துருக்களுக்கு முன்பதாகத்தான் ஆண்டவர் பந்தை ஏற்படுத்துவார், உங்களை சாட்சியா நிறுத்துவார். அதுக்கு தான் இந்த போராட்டம். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தைரியமா நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தயவு உங்க மேல இறங்குகிறது. என் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ தயவு இப்பொழுது உங்க மேல இறங்குகிறது. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் இயேசுவின் நாமத்தினாலே. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் காணக்கூடிய விரிசல்கள்ல இப்பொழுது ஒரு ஒற்றுமை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பாருங்க, அற்புதம் செய்ய முடியாம இருக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனால அதிசயத்தை செய்ய முடியாம இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இருதயத்துல வைத்திருக்கிற அந்த கசப்பு, அந்த கசப்புங்கிற வேற பிடிங்கி தூர போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க கணவர் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, பெற்றோர் மேல உங்களுக்கு அந்த கசப்பு வரக்கூடாது, வரும்னு சொன்னால், இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது எடுத்து போடுங்க. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அநேகருக்கு இன்னைக்கு விடுதலை இல்லை. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் பாருங்க, அது பிடிச்சு சுத்திக்கிருச்சுன்னா அது விடவே விடாது. என்ன செய்யும் அப்படின்னா, மிக முக்கியமா இன்னைக்கு குடும்பங்கள்ல பண்ணக்கூடியது பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது. அது வேற யாரையும் சொல்ல, எதிரி யாரை சொல்லும் அப்படின்னா, அந்த பிசாசு உங்களுக்குள்ள சொல்லும், பாரு உன் மாமியார் தான் உனக்கு எதிரி, பாரு உன் மருமக தான் உனக்கு எதிரி, உன் மருமகன் தான் உனக்கு எதிரி, உன் அண்ணன் தான் உனக்கு எதிரி, உன் தம்பி தான் உனக்கு. இப்படி உங்க குடும்ப நபர்களை காட்டி தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களையே அது விலகச் செய்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல பாருங்க, நிறைய பேர் அதுல அறியாம சிக்கி கொள்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, பிசாசு தந்திரம் உள்ளவன். அவன் யாரு மூலமானாலும் பேசுவான். பாஸ்டர் மூலமா பேசுவான், ஊழியக்காரன் மூலமா பேசுவான், சொந்தக்காரன் மூலமா பேசுவான், அப்பா மூலமா பேசுவான், அம்மா மூலம், யார் மூலமாலும் பேச முடியும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்பவுமே பாருங்க, அதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டு பழகுங்க. மனுஷ சத்தம் உங்க காதுகள்ல என்னதான் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனா தான், பெரிய ஆண்டோடைய மனுஷனா இருந்தாலும் மாம்சத்தில் அவர்களும் செயல்படுவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு எதிரி உன் வீட்டுல சேவனை வச்சிருக்குது, உனக்கு எதிரி, ஆமா உன் மாமியார் தான் உனக்கு சேவனை வச்சு விட்டான்னு சொன்னா உங்க இருதயத்துல என்ன வரும்? உங்க மாமியார் மேல கசப்பு வந்துடும், வெறுப்பு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க அந்த கசப்பை நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவர்கிட்ட போக முடியாது. நீ என்ன அந்நிய பாஷை பேசுங்க, கர்த்தர் கேட்கறது நீ மன்னிக்கணும். அவங்க அறியாம செய்யலாம், ஆண்டவர் அறியாம செய்யலாம். ஆனா அறிந்த நீங்க, வேதம் சொல்லுகிறது, உன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் தான் பண்ணணும் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து. ஹல்லேலூயா. அவர்களை மன்னிக்கணும். அவன் சத்ருவை சிநேகி. சத்ருவா நினைக்கிறியா அப்படின்னா நீ லவ் பண்ணணும், அவங்கள நேசிக்கணும், நீ அவங்களை இன்னும் நேசிக்கணும். என்ன நேசிக்கும்? இதுதான் ஏசப்பா சொன்னக்கூடிய கற்பனை. ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வான். நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்கன்னா நீங்க அவருடைய கற்பனை கை கொள்ளுங்க. அவருடைய கற்பனை என்ன? சத்ருவை நேசிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இதுவரைக்கும் பழி உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம், ஆவியானவர் பேசி கொண்டிருக்க இந்த நேரத்தில் அதை எடுத்து வெளியே போடுங்க. உங்க சத்ருவை நேசியுங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டுரும், உங்க சூழ்நிலைகள் மாறிடும். பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடியே போயிடுவான். அவனுக்கு ஒரு மனுஷங்கிட்ட இருந்து அந்த குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு ஒரே காரணம் என்ன? இருதயத்துல கசப்பு. இந்த கசப்பு இருக்கும்னா உங்களுக்கு எத்தனை ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஒரு மனுஷனோட கசப்புங்கிற வேறு, ஏன்னா பிசாசு கசப்பை கொடுத்துருவான், வெறுப்பை கொடுப்பான். பாரு அவன் எதிரி, அவன் எதிரி, உன் பக்கத்து வீட்டுக்காரி உனக்கு எதிரி, எதிர் வீட்டுக்காரன் உனக்கு எதிரி, உன் சபையில உன் ஊழியத்துல பாரு அங்க இருக்கிற இவன் எதிரி, அவன் இப்படியே காமிச்சியே கொடுப்பான். அந்த கசப்பு மட்டும் உங்க இருதயத்துல இருக்கும்னு சொன்னா விடுதலை ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. இது என்னோட 20 வருஷ ஊழிய அனுபவத்துல நான் பார்த்தது. ஆக யார் மேல இந்த கசப்பு உணர்வுகளை வைக்காதிருங்க. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க அன்பா இருங்க.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கட்டும். குடும்பத்தில் காணக்கூடிய கசப்பு என்கிற அந்த வேறு பிடுங்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்களாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் தேவ பிள்ளைகளாம். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ண தெரிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழியில தானே நீ சமாதானம் பொருந்து, நீ பொருந்து. ஹல்லேலூயா. என்னிடத்துல வரியா, காணிக்கையை கொண்டு வரியா, என்னை நேசிக்க வர்றியா, என்னிடத்துல வந்தேன்னா சமாதானம் பொருந்திட்டு வான்னு சொன்னீங்க சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இசப்பா இந்த நேரத்துல ஒரு மகிமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. இருதயத்துல என் ஆண்டவர் பேசுவீராக அப்பா. பிள்ளைகள் இருதயத்துல காணக்கூடிய கசப்புகள் எல்லாம் விலகி போகட்டும். மன்னிக்கும் தன்மை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்துல மன்னிக்கும் தன்மைகள் வரட்டும் சுவாமி. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மைகள் வரட்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதான அப்பா உணர்வுகளை என் ஆண்டவராக இயேசு நீர் கொடுப்பீராக. வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. குடும்ப உறவுகளை பிரிக்கிற எந்த ஒரு பிசாசுகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது காட்டுகிறேன். கணவன் மனைவி உறவுகளை பிரிக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளில் கிரியை செய்யக்கூடிய, பிரிக்க நினைக்கிற உறவுகளுக்குள்ள குழப்பத்தையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இப்பொழுது காட்டப்பட்டு போகட்டும். எல்லா அசுத்த கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் அடிமையா இருக்கிறவளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராச்சும் அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கலாம். விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கலாம், வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கலாம், மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கு அடிமையா இருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு அநேக தாய்மார்கள் சகோதரிகள் சொல்றாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஐயோ என் பிள்ளைங்க இப்ப இன்ஜெக்ஷன் கையில ஏதோ போடுறாங்க, எனக்கு அது என்னன்னே தெரியல. ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு போதையில இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட எனக்கு காலை ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சகோதரர் எனக்கு போட்டிருக்கிறாரு. ஸ்ரீலங்கால வந்து போட்டிருக்கிறாரு, ஐயா நாங்க ஒரு போதைக்கு நான் அடிமையா இருக்கிறேன், எத்தனையோ கோடி கணக்கா நான் செலவு பண்றேன், எனக்கு வந்து அந்த போதை ஏத்திட்டா அது இறங்கவே இறங்காது, ஆமா தூக்கமே வராது, வருஷத்திலே 4-5 முறை தான் தூங்குவேங்கன்னு போட்டிருக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது கேட்டு. பாருங்க எப்படியெல்லாம் அந்த போதை மருந்துகள் வந்துருச்சு பாருங்க. பிள்ளைகள் அதுக்கு அடிமையாக கூடாது, அடிமையாக கூடாது. அது சொல்ல அந்த போதையை ஏத்திக்கிட்டோம்னா எனக்கு வந்து ஒரு வெறி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு காம உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், அது மணிக்கணக்கா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த வெறி, அந்த பாருங்க அந்த அசுத்த கிரியைகள் பாருங்க அந்த பிள்ளைகளை அதுல லாக் பண்ணி அந்த குடும்பத்தையே கெடுக்க சீரழிக்க நினைக்கு. பாருங்க இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருப்பாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அடிமைத்தனத்துல மதுபானத்துக்கும் விபச்சாரத்து வேசி ஏதோ ஒரு விதத்துல இன்டர்நெட்டுக்கா இருக்கலாம், மொபைலுக்கா இருக்கலாம். குடும்பத்தில் காணக்கூடிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க ஆசைப்படுறேன். ஆவியானோட ஊண்டுதலில் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, பிடிக்கப்பட்ட அநேகர் வெளியில சொல்ல முடியல இந்த காரியங்களை ஆண்டவர் என்னை வந்து தெளிவா ஓப்பனா பேச சொல்றார். ஏன்னா நாம அதை புரிஞ்சுக்கணும். அதை வந்து அதுல இருந்து விடுதலையாக, உங்களை விடுதலையாக்க என் தேவன் விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை விடுதலையாக்க ஆண்டவர் விரும்புகிறார், அவருடைய சித்தம் கொள்கிறார். ஆக இந்த நேரத்திலும் ஏசப்பா யாரெல்லாம் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா, குடும்பத்துல காணக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய இந்த மதுபான அடிமைகள், விபச்சார அடிமைகள், வேசித்தன அடிமைகள், இன்னும் ஏசப்பா கஞ்சாவுக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அடிமைப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். சிலுவையில இயேசு நீர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ரத்தம் சிந்திருக்கீங்க. ஒருவரும் நரகத்துக்கு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல, என் கிறிஸ்து இயேசுவுக்கு விருப்பம் அல்ல. இப்பொழுதே அப்பா ஒரு தெய்வீக வல்லமை வாலிப பிள்ளைகள் மேல இறங்கட்டும். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் இந்த இரவுல கூட உங்க வீட்டுக்குள்ள வரல, ஹல்லேலூயா, நீங்க கவலையோடு இருக்கிறீங்க என்ற ஜெபத்திலே இணைஞ்சிருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றார், சகோதரி உங்க மகனை குறிச்ச பாரம் இப்போ உங்களுக்கு வருகிறது. நான் பேசுகிற பொழுது ஆவியானவர் என் இருதயத்துல உணர்த்துகிறார், உங்க பிள்ளை என்ன வீட்டுக்கு வரல, அது தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கங்கள், ஹல்லேலூயா, அது உங்களுக்கு நன்றாய் தெரிகிறது, நன்றாய் தெரியும். கண்ணீரோடு நிற்கிறீங்க. இந்த நேரத்தில் என் இயேசு சொல்லுகிறார், நான் உன் பிள்ளையை விடுதலை ஆக்குவேன். அடிமை தனத்தில் இருக்கிற உன் மகனை நான் விடுவிப்பேன். பிசாசின் பிடியில் இருக்கிற உன் பிள்ளையை நான் விடுவிப்பேன். அவன் கட்டுகளை நான் அறுப்பேன். அது உன்மேல் காணக்கூடிய நுகத்தை நான் முறிப்பேன் என்று சொல்லுகிறார் தேவ ஆவியானவர். இந்த நேரத்தில் சகோதரி உன் கண்ணீரை அறிந்திருக்கிற என் ஆண்டவர் பேசுகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ மகிமை உங்க மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ வல்லமை, தேவ சமாதானம் உங்க வீட்டுக்குள் இப்பொழுது இறங்கட்டும். என் கிறிஸ்து இயேசு செயல்படுவார். தைரியமா இருங்க. நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஜெபிப்பது. தெய்வ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளையை விடுதலையாக்கும் அப்பா. என்னுடைய முயற்சியில நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடியல.
இப்போ நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வதென்பது என் தேவனுக்கு லேசான காரியம். உங்க பிள்ளை விடுதலை ஆக்குவது என் இயேசுவுக்கு லேசான காரியம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ, என் கணவருடைய வாழ்க்கை அவமானப்பட்டு போய் நிற்கிறேன், என் கணவர் அசுத்தமான கிரியைகளை சிக்கி இருக்கிறார். சகோதரி, நீங்க வெளி தேசத்துல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க கணவர் ஃபாரின் கல்ச்சர்ல இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் முடியல. ஆனால் உங்கள் ஜெபத்தை என் இயேசு கேட்கிறாராம். நான் கேட்கிறேன், இந்த மகளுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன், இந்த மகளை நான் விடுதலை ஆக்குவேன், அவங்க கணவரை மீட்டு கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். சூழ்நிலையில கண்டு பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. என் இயேசு அவர் வார்த்தையை சொல்வார் என்று சொன்னால் அதை செய்து முடிப்பார். உங்க கணவரை மீட்டு கொண்டு வருவார் இயேசுவின் நாமத்தில். இந்த ஜெபத்துல இணைஞ்சபடினாலே, இந்த ஜெபத்துல இந்த நாளிலே நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினாலே என் ஆவியானவர் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வெளி தேசத்துல இருக்கலாம், ஹல்லேலூயா, கலாச்சாரம் சீர்கெட்ட ஒரு தேசத்துல இருக்கிறீங்க. ஆனாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கணவரை நான் மீட்டு தருவேன். காரணம், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால், என் நாமத்தை நீ உச்சரித்தபடினால், என்னை நீ விசுவாசிக்கிறபடினால், என்னை உறுதியாய் பற்றி கொண்டபடினால் உன் கணவரை மீட்டு தர்றேன்னு சொல்றாங்க. எனக்கு நீங்க யார் என்னன்னு தெரியல, ஆனால் ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை இது. நீங்க என்னிடத்துல நீங்க பேசுவீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களை சாட்சியா நிறுத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த நேரத்தில் அப்பா வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, வியாதிகள், சரீரத்துல காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், கேன்சரா இருந்தாலும் சரிதான், ஹல்லேலூயா, மரணத்துக்கு இப்போ ஏதுவான எந்த வியாதியா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, HIV-யாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இன்னும் சபிக்கப்பட்ட எந்த வியாதியா இருந்தால், கிட்னி ஃபெயிலியர், இயேசுவின் நாமத்தை, இதயம் சீராய் செயல்படலை, ஹல்லேலூயா, சரீரத்துல காணக்கூடிய எந்த வியாதியா இருந்தாலும் சரி, சரீரத்துல இப்பொழுதே அந்த இடத்துல நீங்கள் கைகளை வைங்க. எந்த உறுப்புகள் உங்களுக்கு செயல்படாம இருக்கிறதோ, உங்கள் சரீரத்துல எந்த உறுப்புகள் செயல்படாம இருக்கிறதோ, இப்பொழுது என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல அவர் வீசுவார். அவருடைய ரூவா காற்று உங்க மேல வீசும், உங்க மேல அவர் அசைவாடுவாராக. இப்பொழுது மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தில் பலன் தரும் ஆண்டவர் உங்க பலவீனத்துல, ஹல்லேலூயா, இப்பொழுது நீங்கள் பலவீனமாக இருக்கிற உங்க சரீரத்துல, உங்க உறுப்புகளுக்குள்ள என் கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும், மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியா இருந்தாலும் இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மரண போராட்டத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது இறங்க. சுகமளிக்கும் வல்லமை என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால நீங்கள் சுகமாவீர்கள். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால இப்பொழுது நீங்கள் சுகமாவீர்கள். கல்வாரி சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்ட அந்த காயங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த காயங்களிலிருந்து வரக்கூடிய ஹல்லேலூயா அந்த வல்லமை, ஹல்லேலூயா, அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளால உண்டாகிற சுகம் இப்பொழுது பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, யாரெல்லாம் பலவீனத்தில் இருந்து இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, சுகர், டயபெட்டிஸ் எல்லாம் இப்பொழுது சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இதய துடிப்பு சீராக துடிக்கட்டும். ஹல்லேலூயா. மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி, உங்க கணவருக்காக ஜெபிக்கிறீங்க, ஐசியூல இருக்கிறாங்க. இயேசு கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, அவருடைய இருதயம் ஹார்ட் பீட் நார்மலாக துடிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இதய துடிப்புகள் சீராக துடிக்கும் இயேசுவின் நாமத்திலே. விடுதலை உங்க வாழ்க்கையில இப்பொழுது, குடும்பத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில். வியாதியிலிருந்து பூரண விடுதலை. எந்த பலவீனமும் இப்பொழுது சரீரத்தோடு விலகி போகட்டும். கிட்னி சீராக இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். ஹல்லேலூயா. கல்லீரல் இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்படட்டாக. மண்ணீரல் இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. கற்பத்தில் காணக்கூடிய கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். உன் கற்பப்பையில காணக்கூடிய கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அதற்கு காரணமா இருக்கிற சர்ப்பத்தின் ஆவிகள் உன்னை விட்டு விலகுகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கற்பத்தில் குழந்தை தங்க முடியாதபடி ஹல்லேலூயா போராடி கொண்டிருக்கிற சகோதரி, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உனக்கு இந்த நாளிலே. ஹல்லேலூயா. சர்ப்பங்கள், ஊறுகிற சர்ப்பங்கள், சபிக்கப்பட்ட ஆவிகள் கற்பப்பையிலிருந்து வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. மலடியாய் இருக்கிற உன்னை என் இயேசு பிள்ளை தாய்ச்சியாய் மாற்றுவாராக. காலம் ஒரு பொருட்டல்ல, நேரம் ஒரு பொருட்டல்ல. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவர். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராம். விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உங்க தேவைகளுக்காக நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தேவை, எந்த சூழ்நிலையோ, இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெபத்தில் நீங்க இணைந்து கேட்கிற யாவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் மகிமை இறங்கும், தேவ பிரசன்னம் இறங்கும். இந்த இரவு ஜெபத்தில் இணைஞ்சிருக்க உங்க வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. உங்க வீடு
வீடுகள் ஹalleluya சமாதானத்தால நிரப்பப்படும். தேவ மகிமை உங்க வீட்டின் மேல வந்து அசைவாடும். சத்துருக்கள் விலகி போகும். ஹalleluya உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்கள் மேல அது அசைவாடும். முடியாததை முடிய பண்ணும். ஹalleluya thank you holy spirit. நடக்க முடியாத உங்க கால்களை அசைச்சு பாருங்க. என் ஆவியானவர் சொல்லுகிறார் ஹalleluya தாயார் உங்க காலை நீங்க அசைக்க முடியாம வச்சிருக்கிறீங்க, நடக்க முடியலன்னு சொல்றீங்க, எழுந்து நடந்து பாருங்க. உன் படுக்கையை விட்டு இறங்குங்க, இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். ஹalleluya பயத்தினால நடக்க முடியாம இருக்கிற ஒரு சகோதரி என் இயேசு சொல்லுகிறார், இறங்கி காலை ஊன்றி நில்லுங்க. ஹalleluya பயத்தின் ஆவி உங்க இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். பயத்தின் ஆவிகள், பயமுறுத்துகிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya 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 thank you holy spirit. ஹalleluya மகிமை இறங்கட்டும். 18 வருஷம் சற்றும் நிமிர முடியாதபடி கூனியா இருந்த அந்த சகோதரியை ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. பிசாசானவன் அவளை கூனியா வைத்திருந்தாராம். ஹalleluya பாருங்க, அவளால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட அந்த பிசாசை என் இயேசு துரத்துகிறார். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹalleluya பலவீனப்படுத்துகிற பிசாசுகளை பார்த்து நான் பேசுகிறேன். அதன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் அழித்து போடுகிறேன். எந்த பிசாசுகள் பலவீனத்தை கொடுத்து சரியத்தில் அமர்ந்து இருக்கிறதோ பாருங்க, பலவீனம் வந்துச்சுன்னா தலை சுற்று இருக்கும். அந்த பலவீனம் பிசாசு பிடிச்ச அந்த கிரியைகள் எல்லாமே பாருங்க, சரியத்துல வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஹalleluya அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது, இரவுல தூக்கம் இருக்காது, புலம்பல் இருக்கும், பயம் இருக்கும். ஹalleluya உலக சரியத்துல ஏதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும், ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்னு சொன்னால் இப்பொழுது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனை என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும். ஹalleluya குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹalleluya இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், உங்களை என் இயேசு விடுதலையாக்குவாராக. ஹalleluya உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சர்ப்பத்தின் ஆவிகள், சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். ஹalleluya வியாதிகளை கொடுக்கிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். பலவீனத்தை கொடுக்கிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya இயேசுவின் நாமத்தில் பில்லி சூனிய ஏவல் பிசாசுகளினால் வந்த வியாதி, பலவீனம் எல்லாம் விலகட்டும். பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுக்கப்பட்டு போகட்டும். மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் உங்க சரீரத்தில் உண்டாகிறது. ஹalleluya சொல்லி பாருங்க, ஆண்டவரே இயேசுப்பா நான் சாட்சியா நிற்பேன், இந்த ஜெபத்தில் இணைஞ்சிருக்கிறேன், நான் நம்புறேன் ஆண்டவரே. எத்தனையோ அற்புத அடையாளங்களை இந்த ஊழியத்தின் மூலமா நான் கேட்கிறேன், என் வாழ்க்கையில நான் ஒரு சாட்சியை சொல்லணும்னு சொல்லி பாருங்க. ஹalleluya ஹalleluya இந்த ஊழியத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஹalleluya நித்தமும் ஒரு சாட்சி, நித்தமும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அநேக சாட்சிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya அவங்க யாரு, எங்க இருக்கிறாங்க எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்க முகம் என்ன எனக்கு அது தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அவர்கள் விடுதலை ஆகிறார்கள். ஹalleluya அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார், தம்முடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை அவர் வீசுவார். ஹalleluya அந்த வார்த்தை உங்களுக்குள் அது செயல்படும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாய் இரு நில் என்று சொன்னார். அது நின்றது. அது அப்படி அமைதலாயிட்டு உங்க வாழ்க்கையில வீசுகிற அத்தனை புயலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அடங்க கிடவது, அமைதலாக கிடவது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், பொல்லாத பிசாசை இறையாதை உன் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும். அசுத்த ஆவிகள் இப்பொழுது உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். அருவருப்பான கிரியைகள், பொல்லாத பிசாசுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்துல நான் கட்டளையிடுகிறேன். இறையாதை உன் கிரியைகள் அடங்க கடவது. ஹalleluya பிள்ளைகள் அலைக்கழிக்கிற உன் கிரியைகள் எல்லாவற்றையும் நான் அடக்குறேன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. அடங்கு இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை விட்டு வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே. உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசே, சபிக்கப்பட்ட ஆவியே, எப்படிப்பட்ட இருளும் இப்பொழுது விலகுகிறது உங்க சரீரத்திலிருந்து. ஹalleluya இரவில் வரக்கூடிய அந்த பயங்கள், கெட்ட சொப்பனங்கள், அருவருப்பான எண்ணங்களை, ஹalleluya அருவருப்பான காம இச்சைகள், அருவருப்புகளை உங்க சரீரத்துல ஹalleluya உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டுகிற பொல்லாத பிசாசுகள் எல்லாம் உங்க சரீரத்துக்கு வெளியேறட்டும். ஹalleluya thank you holy. தேவ பிள்ளைகளுக்கும் பிசாசுக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? இந்த உலகத்தின் அதிபதி உங்ககிட்ட வருவான்னு சொன்னா உங்ககிட்ட அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஹalleluya நீங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளையாக நிற்கணும். சொல்லுங்க இந்த நேரத்தில், ஆண்டவரே இயேசுவே என்னை கழுவும். ஒரு விஷயம் இந்த நேரத்தில் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவும் அப்பா, உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் அப்பா, உங்களுடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டும் சுவாமி. ஹalleluya சொல்லுங்க இப்பொழுது இந்த நேரத்தில், ஆண்டவரே என் குற்றங்கள், என் குறைவுகள், ஹalleluya என் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், மன்னிக்க முடியாத தன்மை எல்லாவற்றையும் நான் விடுறேன். சொல்லுங்க, என் பாவத்தை நான் விடுறேன். ஹalleluya ஒருவன்
மனம் திரும்புகிற பொழுது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சத்திய வார்த்தையை கேட்டு விடுதலை ஆகணும்னா அவங்க மனம் திரும்ப வேண்டுமா? ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் உணர்த்துவார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நீங்க சொல்லி அறிக்கை பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், நான் மீண்டும் இந்த குற்றத்தை இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் டாடி, என்னை மறுபடியும் பலப்படுத்துங்கப்பா, மறுபடியும் என்னை உருவாக்கும் சுவாமி, என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துங்க ராஜா. இயேசுவே என்னை கைவிடாத தேவனப்பா. நீங்க சொல்லி பாருங்க, நீதிமான் 7 முறை அல்ல 70 முறை விழுந்தாலும் என் இயேசு மீண்டும் தூக்கி எடுப்பார். உன்னை தூக்கி எடுப்பார், உன்னை மறுபடியும் நிறுத்துவார், உன் அடிகளை உறுதிப்படுத்துவார், கண் மலையின் மேல் உன்னை நிறுத்துவார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன்னை விட்டு விலக முடியாது. உன் பிள்ளைகளை ஆண்டவர் உன் பக்கமாய் மீண்டும் சேர்ப்பார். வேலை இல்லாம ஹல்லேலூயா தவிக்கிறேன்னு சொல்லி, ஆமா ஒருத்தங்க எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், உங்க மகனுக்கு ஏற்ற வேலை வருகிறது, வருகிறது. ஏற்ற வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வெளி தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக அப்பா நான் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. தன் குடும்பங்களை விட்டு அப்பா உறவுகளை விட்டு பிரிந்து தன் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜேசப்பா. ஹல்லேலூயா. நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் என் ஆண்டவர் கட்டளையிடணும் சுவாமி. இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும் அப்பா. நித்தமும் அந்த பிள்ளைகளிடத்தில் நீர் பேசணும் சுவாமி. அமராஜா. பிள்ளைகளுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இருக்கட்டும். நல்ல எஜமான்களை என் ஆண்டவர் நீர் கொடுக்கணும் அப்பா. எஜமான கண்களில் தயை கிடைக்க கிருபை செய்யும். நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீர். இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணட்டும் சுவாமி. இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இதை இணைஞ்சார்களோ, அமராஜ் இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அப்பா, இதை யதார்த்தமாக கவனிச்சிருக்கலாம். இது புதுசா ஒரு ஜெபமா இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கலாம், புதிதா நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் என் இயேசு இந்த இரவுல உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருப்பார். உங்களை சோதித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். என் ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் கர்த்தருடைய கரம் இந்த இரவு நேரத்தில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத சமாதானமும் சந்தோஷமும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைவான ஆசீர்வாதம், அதைவிட மேலானது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்நூனி ஐக்கியம், என் தேவ ஆவியானுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியோட ஐக்கியம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் தேவையானது ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகள் செழிக்கட்டும், மேன்மையடையட்டும், விடுதலை அடையட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோட என் தேவ தூதர்களும் உலாவட்டும். தேவ பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பறந்து காக்கிற பச்சையை போல என் கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.